ரவையை எடுத்து வறுத்துட்டு அதை வந்து நல்லா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு, வெங்காயம் வதக்கிட்டு நல்லா ரவையை போட்டு கிண்டி நம்ம உப்புமா மாதிரி கிளறி வச்சுக்கணும். ஆறின பிறகு அதை வந்து விலைகளாக தட்டி நம்ம இது எண்ணெயில் சாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தா சூப்பரான ரவை தட்டை ரெடி. ரவை நம்ம ரவையை உப்புமா செய்யும் போது எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி ரவையை வந்து கிண்டி ஆற வச்சுக்கிட்டு அதில் இருக்கிற ரவையை நம்மளுக்கு எடுத்து தேவையான அளவு எடுத்துக்கிட்டு தட்டு வடைகளாக தட்டி எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை எடுத்தால் சூப்பரான ரவை தட்டு அடை ரெடி. இதை செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிட்றாங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல எண்ணெய் அதிகமாக எடுத்துக்காம நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால கிரிப்ஸியாக இருக்குது. இது எண்ணெயும் குடிக்காது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ அது 5-10 நிமிஷத்தை செஞ்சிடலாம் ரவையை கிண்டி வச்சுக்கிட்டு. இந்த மாதிரி செஞ்சால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட, பெரியவங்களும் செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.